நார்மல் பர்சனா இருந்தா கூட ஆண் எப்படி நடந்துக்கணும்னா, ஆண் போய் நான் உன்ன கவர ட்ரை பண்றேன், கவர ட்ரை பண்றேன்னு சொல்லக்கூடாது. அவரு கவர ட்ரை பண்றாருன்னா, எனக்கு ஐ அம் இன்செக்யூர் என்கிட்ட நல்ல சரக்கு இல்லன்னு நானே நெனைக்கிறேன். அதனால எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு உன்ன நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன்றது, ஒரு இயலாத ஆணோட அணுகுமுறை. ரொம்ப தன்னால முடிஞ்ச விஸ்வாமித்திரர் போய் யார கவர ட்ரை பண்ணுவாரு? விஸ்வத்துக்கே நான் தான் ஃப்ரெண்டு அப்படின்னு இருக்கு. அவர் பாட்டு அவர் வேலைய செய்வாரு. பெண்ணே வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி, நானும் இருக்கிறேன், நானும் இருக்கிறேன். என்ன கொஞ்சம் பாரு, என்ன கொஞ்சம் பாருன்னு கூப்ட்டு, அவங்க தான் கவர ட்ரை பண்ணுவாங்களே தவிர, விஸ்வாமித்திரர் போய் மேனகா பின்னாடி டான்ஸ் ஆடுனாரு எங்கேயோ ஏதாவது ஒரு கூற்று இருக்கா? இல்ல இல்லையா? அதனால ஆண் தன் காரியத்தில் மும்முரமா இருந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு அவர் வேலையில அவர் கெட்டிக்காரரா இருந்தாலே, பெண்கள் உடனே வந்து ஆஜராயிடுவாங்க. நான் உன் ஃப்ரெண்டு, நான் உன் விசிறி, நான் உனக்கு அம்மா மாரி, நான் உன் தங்கச்சி மாரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உன்ன சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு ஆண்களோட அந்த மேன்மை, இந்த 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 உலகத்துல இருக்கிற இந்த போட்டிகள்லயே அதிகமா பெண்கள் விரும்புறது என்னன்னா, இந்த ஆணோட ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ்ன்றது பெண்கள் எப்படி கணிக்கிறாங்கன்னா, அவர் திறமையில இருக்கிறதுலே கெட்டிக்காரனா அவர் சம்பாதிக்கலன்னா கூட பரவால்ல. பணம் இல்ல அவங்க எதிர்பார்க்கறது. இவரோட மனைவி நானுன்னு சொன்னா, இந்த உலகம் என்ன எப்படி கவனிக்கும்? எனக்கு எவ்வளவு பவர் வரும் அப்படின்றத தான் பெண்கள் யோசிக்கிறாங்க. அப்ப பவர்னா என்ன அப்படின்னா, இவர் மனைவி நான் எனக்கு இது செய்யுங்கன்னு சொன்னா எத்தன பேர் எனக்கு வேலை செய்வாங்க? பணம் இல்ல இதுல. எவ்வளவு பேர என்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? எவ்வளவு பேர் எனக்கு வேண்டியது செய்வாங்க? அப்ப பெண் ஏன் ஆணோட ஸ்டேட்டஸ் மேல இவ்வளவு முக்கியத்துவம் வச்சிருக்காங்க? ஏன் அதுக்கு இவ்வளோ வேல்யூ குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஆணோட ஸ்டேட்டஸ் தான் அவருக்கு பிறந்த குழந்தைகளை காப்பாத்தும். எங்க தாத்தா இவரு, எங்க அப்பா இவருன்னு சொன்னா, எவ்வளோ வேலை நடக்குது. உங்க தாத்தாக்காக நான் அத செய்றேன். உங்க அப்பா அவ்வளோ நல்லவராச்சே உனக்காக நான் அத செய்றேன்னு சொன்னா, அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு கூடுதல் மதிப்பு கிடைக்குது. அந்த குழந்தையோட பிழைப்பு விகிதம் அதிகமாகும். பெண்கள் அப்படிதான் எதிர்பார்க்கறாங்களா? பெண்கள் அதற்காகத்தான் இந்த அந்த ஸ்டேட்டஸ் வச்சு அந்த பெண் என்ன செய்ய போறாங்க? அல்பமான பெண்கள் வேணா அந்த ஸ்டேட்டஸ் வச்சு ஏதோ அல்ப சந்தோஷம் அடைவாங்க. இயல்பான பெண்கள் ஸ்டேட்டஸ் ஏன் கேட்கறாங்கன்னா, இன்னாரோட குழந்தைன்னு சொன்னா, என் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் கிடைக்குமே! அப்ப என் குழந்தை இன்னும் கொஞ்சம் பெருசா வளர்ந்து காட்ட முடியுமே! அதற்காக ஸ்டேட்டஸ் வைக்கல. எல்லா ஜீவராசியிலும் பெண் அதற்காக தான் ஸ்டேட்டஸ் கேட்குது. ஏன்னா அந்த ஸ்டேட்டஸ் அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு அரண். அப்ப ஆண் ஸ்டேட்டஸ் எப்படி அதிகரிக்கிறது? போலீஸ் ஸ்டேட்டஸ் ஆண்கள் அதே இந்த கேட்ஜெட் வச்சிருக்கேன். நீ யாரோட பையன் தெரியுமா? நான் இந்த கார் ஓட்டுறேன். இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன். நான் இந்த பாட்டெல்லாம் பாடுவேன். நான் எப்படி செக்ஸ் வச்சுப்பேன் தெரியுமா? அப்படிலாம் ஒரு ஆண் சொன்னா பெண்ணுக்கு உடனே தெரியும். இதெல்லாம் ஃபேக்கு. நிஜமா நான் இப்படி பேச மாட்டானே! இவன் என்ன அல்பமா உளர்றான். கொஞ்சம் சரியில்லையா இவன் அப்படின்னு பெண்கள் உடனே அவங்கள டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. இவன் சரியில்ல. நிஜமான ஆள் நம்மகிட்ட இப்படி வழிய மாட்டான். இவனா வந்து வழியிறான்னா, இவனுக்கு மூளை கீழ சரியில்லையா அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர, இவன் பெரிய மன்மதன்லாம் அவங்க சொல்ல போறதில்ல.